வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஆதரவு எல்லாமே நம்ம கார்த்திக் தான் இருக்குது. ஆனால் கார்த்தி இது எதுவுமே புரிஞ்சுக்கலைங்க. கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்காரு. இது முழுக்க காரணம் அஞ்சலியோட சதி திட்டமோ, மறுபக்கம் எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியும் தான். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வந்தால் அந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு போர்க்காலத்தை எதிர்கொண்ட ஒரு தைரியம் வரும் நம்ம கார்த்திக்கு. ஏன்னா கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் செம்மையாக இருக்கும். ஒரு பக்கம் சீரியலும் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக ட்ராவல் ஆகும். அது போல தாங்க இப்போ எல்லா உண்மையும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கல்ல, அவர் இருந்து கரெக்டாக ஃபோன் பேசின்னு இருக்காங்க. இதோ பார், எனக்கெல்லாம் தெரியாது, இந்த சொத்து எல்லாமே கார்த்தி பேரில் மாறக்கூடாது, எல்லாமே என் பேரில் தான் மாறணும். அது முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அது எல்லாமே அந்த வக்கீல் இருக்காருல்ல, அவர் வந்து நம்மளோட தோஸ்து தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு ஆதரவாக அந்த எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. கார்த்தின்ற இடத்துல எல்லாமே எஸ்எஸ்கே பேரை ஃபில் பண்ணிடுறாங்க. உடனே சொத்து எல்லாமே நம்ம எஸ்எஸ்கே பேருக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்க தருணத்தில் தான் எஸ்எஸ்கே பேசுகிறது எல்லாமே பின்னாடி வந்து ஒட்டு கேட்டுன்னு இருக்காரு நம்ம கார்த்தி. எஸ்எஸ்கேப்பா, உங்களை நான் எந்த அளவுக்கு உயரத்தில் வச்சுன்னு இருந்தேன், ஆனால் நீங்கள் ஒரு மயிருக்கும் லாக்கி இல்லைன்றதை நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அது போல தான் வேஸ்ட் பீஸ் என்ன ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. என்னங்க பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் சூழ்ச்சியில் தான். இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அந்த சூழ்ச்சியிலெல்லாம் நாம தான் பார்த்துக்கிட்டு எப்படி அதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளோட விஷயத்தில் தான் இருக்கணும். அது போல தான் எஸ்எஸ்கே உடனே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். ஐயோ மாட்டிக்கணும்லையே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. கார்த்தி, உனக்கு ஆதரவாக தான்ப்பா நான் பேசினேன் இருந்தேன், எல்லாமே உனக்கு தப்பாக படம், இது எல்லாமே ஒரு விதமான மாய உலகம், அதில் நீ என்ன தப்பாக நினச்சிட்ட பார்த்தியா. இப்போ பேசுனது யார்? இலக்கியா. அதனால் அவங்ககிட்ட இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்குன்னு பேசினேன். போதும் உங்கள் நடிப்பெல்லாம் கேட்டு என் காதில் அப்படியே சும்மா ரத்தமாக வருது. ஒரு பக்கம் எதுக்கு இந்த மாதிரி கேப் மாதிரி தானோ முள்ள மாதிரி தானோ முடிச்சு வைக்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எவ்வளோ நம்பினேன் உங்களை. அதுவும் அஞ்சலி எந்த அளவுக்கு உங்களை நம்பிட்டு இருக்கா. நீங்கள் எல்லா சொத்தையும் எங்களுக்கு மீட்டு தந்துடுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடருவோம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சூழ்ச்சி மேலே சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இது எந்த அளவுக்கு கொடூரம் தெரியுமா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குறையே பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசளவில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டு சுக்குநூறு ஆயிட்டாரு நம்ம கார்த்தி. இந்த அளவுக்கு சூழ்ச்சியெல்லாம் இந்த எஸ்எஸ்கே தான் செஞ்சுன்னு இருந்தான். ஆனால் நாம் இருந்து தான் அண்ணன் தனக்கு தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு, அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே பழி போட்டு அவரை கஷ்டத்து மேலே கஷ்டத்தில் தள்ளிட்டோம்லே, இந்த மாதிரி ஒரு பாவ செயலை செஞ்சிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் அப்படியே சும்மா நொந்து நூடுல்ஸ் ஆகி நின்று இருக்காரு நம்ம கார்த்தி. இதுக்கு தான் கார்த்தி சொல்கிறது, ஒரு விஷயம் நம்ம செய்கிறது தப்பு இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம செய்கிற விஷயம் கரெக்டாக இருக்கா, ஒருத்தர் மேலே அபாண்டமாக பழி போடுறோம்லேன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் சிந்திக்காமல் நம்ம கார்த்தி செஞ்ச வேலை கார்த்தி வாழ்க்கையவே இப்போ ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக தள்ளிவிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கௌதமோ மறுபக்கம் இலக்கியாவும் அந்த மாதிரி இல்லைங்க. என்ன வேணா நடக்கட்டும், ஏதானா நடக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட தம்பி எனக்கு தம்பி தான், என்னைக்கும் அவனை எதுக்காக நான் விட்டு தர மாட்டேன். நீ மற்றவங்க பேச்சை கேட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பேச்சை கேட்டுனா அந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டு என் மேலே நீ தப்பாக நினச்ச, அதை நான் என்றைக்குமே தப்பாக சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத. வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சரியாக அமைஞ்சிடும் சொல்ல முடியாது. அதனால் இனிமையாவது தெரிஞ்சு புரிஞ்சு இருந்துக்கோ. உன் சொத்து தானே, நான் இன்னும் எஸ்எஸ்கே பேருக்கு எதுவும் மாற்றலை, எல்லாமே உன் பேர் தான் மாற்றி கொடுக்க போகிறேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்திரத்தை கையில் கொடுத்துட்றாங்க. கார்த்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு, நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு. ஆனால் அஞ்சலி அப்போ கூட தெரிஞ்சலைங்க. அஞ்சலியோட சுயரூபம் அப்போ தான் கார்த்திக்கு தெரிய வருது. கார்த்தி சொத்தை கொடுத்தா வாங்கிக்கோங்க, நம்ம போகலாம், இவங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு அப்படியே அசிங்கப்படுத்தணும், நம்ம அவமானப்படுத்தணும், இனிமேல் இவங்களுக்கு நம்மளுக்கு வேணாம். அப்படி பாவி, அந்த எஸ்எஸ்கே எந்த அளவுக்கு நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கர்த்தன விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு தானே, ஆனால் நீ என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாம் கர்த்தன விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழலில் என்னை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் கூனி குறுகி போயிட்டு வேதனையில் வெந்து நூடுல்ஸ் ஆயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுடா சாமி, இவங்ககிட்ட எல்லாம் மோதவே முடியாது. மோதலுக்கே ஒரு பக்கம் பைத்தா காட்டுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிரிமினல் மைண்டை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்ககிட்ட இனிமேல் மோதல் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எப்படியோ ஒன்று நம்ம எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது மட்டும் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இதே போல் அஞ்சலியும் வீட்டை விட்டு துரத்திட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கேட்டவ கேப் மாதிரின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவளை மாதிரி ஆளை என்றைக்குமே வீட்டில் சேர்க்கக்கூடாதுங்க. அவளை வீட்டை விட்டு அடித்து துரத்தினா தான் ஒரு சந்தோஷமே வரும். ஆனால் அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பரபரப்பான ஒரு தொடராக தான் நம்ம இலக்கிய தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்து முடிஞ்ச வரைக்கும் இலக்கியா இதோ பார்,
அஞ்சலி கார்த்திக்கு கரெக்டான ஆள் இல்லை, அவளை ஃபஸ்ட்டு டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட முடியும்? அவள் திருந்து வா எத்தனை டைம் திருந்துவா சான்ஸ் கொடுக்குறது? ஒரு டைம் கொடுக்கலாம், 2 டைம் கொடுக்கலாம், 3 டைம் கொடுக்கலாம். அவளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து சான்ஸ் மேலே சான்ஸ் கொடுத்துன்னு தான் இருக்கா. அவர் திருந்தின பாடே இல்லை. இப்படியே இருந்தால் கார்த்திக் உயிரே ஆபத்தாகும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் வெளில தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.